Hello friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆலி விதைன்னு சொல்லுவாங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னா என்ன, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதனால் என்னென்ன நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவ்வளோ பயனுள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். ஆலி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை ரிச் இன் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆலி விதை எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடைகளில், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில், ஆன்லைனில், இந்த மாதிரியான இடங்களில் கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் என்னென்ன இருக்குது, யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின் B1, ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் B6, கால்சியம், மெக்னீஷியம், இந்த மாதிரியான சத்துக்கள் இந்த ஆலி விதையில் இருக்குது. யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆலி விதையை எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் எந்த அளவு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றத நோட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1½ ஸ்பூன், அதாவது 40 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஆலி விதையை பவுடர் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது. ஆலி விதையை லைட்டாக ஹீட் பண்ணி அது கொஞ்சமாக வறுத்து அதை பவுடர் பண்ணி அந்த பவுடரை அப் டு 8 days வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம ஆலி விதையை பவுடர் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா, ஆலி விதையை விதையாக சாப்பிடும்போது அது செரிமானம் ஆகாது. அப்புறம் அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் முழுமையாக கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஆலி விதையை பவுடர் பண்ணி சாப்பிட்றது தான் பெஸ்ட். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆலி விதையை சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். லோ ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த ஆலி விதையை சாப்பிட்டிங்கனாலே போதும், லோ ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம உடலில் இருக்க கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுறதுக்கு இந்த ஆலி விதை ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இதில் இருக்க சத்துக்கள் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. பிரெஸ்ட் கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஆலி விதை ரொம்ப நல்லதுன்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. நம்ம ஸ்கின்னுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஃபேஷியல், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப கிளியராகவும் க்ளோயிங்காகவும் ஆகிடும். நீங்கள் ரெகுலராக 1 month ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சாப்பிட்டு வந்தீங்கனாலே தெரியும், உங்கள் ஸ்கின்னில் நல்ல மாற்றம் இருக்கும். அப்புறம் உங்கள் ஹேருக்கும் நல்ல க்ரோத் இருக்கும். சில பேருக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சாப்பிட்றதுனால கான்ஸ்டிபேஷன் வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சாப்பிட்டுட்டு 1 டேக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே அவசியம். நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கிறதுனால அதிகப்படியான தண்ணி குடிக்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுக்கலாட்டியும் சரி, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்படி தண்ணி குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரவே வராது. உங்கள் ஸ்டொமக்கும் நல்ல க்ளீன் ஆகிடும். ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாமா, தாய்ப்பால் கொடுக்குறவங்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக எடுத்துக்கலாம். தாய்ப்பால் கொடுக்குறவங்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கிறதுனால ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் அதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ், மெக்னீஷியம் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் மினிமம் 40 கிராம்ஸ் எடுத்தாலே போதும், அதிகப்படியாக வேண்டாம். இப்போது இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸோட நன்மைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம்.
இப்போது ஃப்ளாக்ஸ் சீட்ஸை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸை லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் 1 கிளாஸ் வார்ம் வாட்டரில் 1 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பவுடரை மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். உங்களுக்கு மார்னிங் குடிக்க பிடிக்கலை அப்படின்னா லன்ச் டைமுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை குடிக்கலாம். இல்லாட்டி டின்னருக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ட்ரிங்கை குடிக்கலாம். இப்படி குடிக்கிறதுனால நம்மளுடைய கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸோட ஸ்மெல் பிடிக்கலை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் டேஸ்ட் பிடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு பிடித்த ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு பிடித்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பவுடரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்கள் ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னால் என்ன, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம், இதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.